Hey guys, welcome back to our channel சமையல் குடில். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான முந்திரி பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் பஜ்ஜி மாவு, அரை கப் அரிசி மாவு, அரை கப் நறுக்கிய பெரிய வெங்காயம், 4 பல் இடிச்ச பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 100 கிராம் முந்திரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணோட 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சிருக்க முந்திரி பக்கோடாவை உதிரி உதிரியாக சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி பக்கோடா இந்த கலருக்கு ஃப்ரை ஆகணும், இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஈஸியான டேஸ்டான முந்திரி பக்கோடா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சமையல் குடிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களே மேனுஃபேக்சர் பண்ண டேஸ்டியான விகேஎஸ் கேஷ்யூஸ் வாங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.